கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 87ஆம் பகுதியை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நல்யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். கர்த்தர் தெளிவான வார்த்தை கொடுத்துருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, நல்யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அப்படின்னா நீங்க நல்ல யோசனையும் இருக்கணும், கெட்ட சிந்தையில் இருக்கக்கூடாது, நல்ல யோசனை இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, புத்தி உன்னை காப்பாற்றணும், நல்ல புத்தியாக இருக்கணும். நீங்கள் நல்ல எண்ணங்கள் இருக்கலாம், நல்ல நீங்கள் திங்க் பண்ணலாம், ஆனால் நல்ல யோசனையாக இருக்கணும், நல்ல புத்தியோடு இருக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது உங்களை காப்பாற்றும். நீங்கள் அதை கொண்டு நீங்கள் தேவையில்லாத உங்களுக்கு சிந்தனையை நீங்கள் மனசில் நீங்கள் ஏற்றிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் நினைவுகள் இருக்கும்போது அது உங்களை அழிச்சிடும். அதனால தான் ஏசப்பா சொல்கிறாரு, நல்யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும் சொல்றாரு. அதே மாதிரி நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்றாரு, என் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமையும் பொருட்டு. பார்த்தீங்களா, தெளிவாக சொல்றாரு, என் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து. அதாவது ஞானம்னா நல்லா நல்ல காரியத்துக்கு உங்கள் செவியை சாய்க்கணும். தேவையில்லாத கிளவி பேச்சு, சில கிண்டல் கேள்வி பேசுவாங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம காது கொடுத்து நம்ம கேட்குறது என்ன பேசுகிறாங்க, எது பேசுகிறாங்க, புரணி பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த செவியை அந்த இடத்துல நம்ம செவி சாய்க்கக்கூடாது. ஒருத்தர் தேவ வசனம் நீங்கள் யாரும் சொல்கிறாங்க, பிரசங்கம் போயிட்டு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் செவி கொடுத்து கேட்கலாம். நீங்கள் அதனால தேசப்ப சொல்கிறாரு, நீங்கள் ஞானத்திற்கு செவியை சாய்த்து. ஞானம் அப்படின்னா உங்கள் அறிவு வளரும். அப்போ உங்களுக்கு நல்லது வளரணும்னா நீங்கள் நல்லதுக்கு மட்டும்தான் செவி சாய்க்கணும், தேவையில்லாததுக்கெல்லாம் நீங்கள் செவி சாய்க்கக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக சொன்னார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. அடுத்த 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக சொல்கிறார், நீ என் வார்த்தைகளை முதல்ல ஏற்றுக்கொண்டு. அதாவது ஏசப்பா சொல்லக்கூடிய வார்த்தையை முதல்ல எங்கே இருக்கணும், மனசில் ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. அப்போ ஏசப்பா நிறைய கட்டளை சொல்கிறார் பார்த்தீங்களா, அந்த கட்டளைகளை பத்திரப்படுத்தி அப்படின்னா அதை நீங்கள் மனசில் நம்ம பத்திரப்படுத்தி அதன்படி நடக்கணும், அதன்படி வாழணும். அதன்படி நீங்கள் நடக்கும்போது ஏசப்பாக்கு பெரியவுள்ள பிள்ளையா நீங்கள் மாறலாம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. இப்போ அவங்க ஆளுக்கு போயிருக்காரு, இங்கே சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட பார்த்தீங்களா, அதே மாதிரி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. அப்படின்னா எதை நீங்கள் அழைக்கணும், நீங்கள் உங்களுக்கு தேவையானது நல்லது எது உங்களுக்கு தேவைப்படுமோ அதை நீங்கள் அழைக்கிற மாதிரி முதல்ல நீங்கள் எதை அழைக்கணும், ஞானத்தை வா அப்படின்னு அழைக்கணும், புத்தியை சத்தமிட்டு அழைக்கணும். அப்போ இது நமக்கு தேவனுக்கு எது பிடிக்கும், நமக்கு எது உகந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுக்கணும் பார்த்தீங்களா. அதே மாதிரி இதை நீங்கள் அழைக்கணும் அப்படின்னு இயேசுவா சொல்கிறாரு. சிறு பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு பார்த்தீங்களா. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில். சார் எவ்வளோ சூப்பர் சொல்கிறாங்க. வெள்ளி போக வேற ஒன்றும் இல்லை. இப்போ என்னோட்டத்தில் போயிட்டு இருக்கீங்க, இப்போ சாதாரண உங்களுக்கு ஒரு பெரிய பொருள் கிடைக்குது, என்ன பொருள் கிடைக்குது ஒரு ஆர்வம் பார்ப்போம். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் இந்த சாதாரண பொருளுக்கு அப்படின்னா ஒரு வெள்ளி தங்கம் புதையல் நம்ம கிடைச்சா சும்மா இருப்பீங்களா, விட மாட்டீங்க. ஆனால் நம்ம தங்கம் கிடச்சிட்டு புதையல் கிடச்சிட்டு எவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கும், எனக்கு புதையல் கிடச்சிட்டு, எனக்கு ஒரு பெரிய வெள்ளி கிடச்சிட்டு, தங்கம் கிடச்சிட்டு அப்படி எவ்வளோ ஆர்வத்தோடு இருப்பீங்க. அப்போ நீங்கள் ஏசப்பா எவ்வளோ தெளிவாக விளக்கமாக சொல்கிறார் பார்த்தீங்களா. அதாவது அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாய்கள். அப்போ இதில் எதை சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஞானத்தை சொல்கிறாரு, புத்தியை சொல்கிறாரு. இதெல்லாம் ஏசப்பா புதையல்களை தேடுகிறது போல் தேடு அப்படிங்கிறாரு. அப்படி அடுத்தபடி பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறிவை கண்டடைவாய் சொல்றீங்களா. ஏசப்பா இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்தனா அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறிவை கண்டடைவாய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்கள் தேவ பிள்ளைகளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, முதல்ல ஏசப்பா நீங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு. இப்போ புரியாதவங்க கூட புரிய மாதிரி தெளிவாக சொல்கிறாரு. வேதத்தில் நீங்கள் வேதம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் லைனாக 11 வரைக்கும் படிச்சு பாருங்கள். அது ஃபுல்லாகவே உங்களுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் பூரா அப்படின்னு உங்களுக்கு பூரா உங்களுக்கு பக்குவப்படுற மாதிரி நிறைய வசனம் சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது சிறு பிள்ளை கூட புரியும், எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் வேதத்தை படிங்க, கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் 7ஆம் வசனம் பாருங்கள்,
அவர் நீதிமான்களுக்கென்று மெஞ்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமனாய் நடக்கிறவர்கள் அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் நீதிமான்களுக்கு மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமனாய், அதாவது நேர்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அப்போ நீங்கள் தீங்கு வழியில் இல்லாமல், உங்களுக்கு பாவ வழியில் போகாமல், நீங்கள் சத்துரு வழியில் போகாமல், நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி போகாமல் கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி நடந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். அப்படின்னா உங்களுக்கு பாதுகாப்பு. இப்போ பெரிய போர் நடந்துட்டு இருக்குது, பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்போ போர் வீரர்கள் கையில் எடுத்துருப்பாங்க, ஒரு கையில் எடுத்துருப்பாங்க, வாள் வச்சுருப்பாங்க, ஒரு கையில் கேடைன்னு சொல்ல முடியுமா? கேடை. நம்மளை எதிரி யாரும் தாக்க வராங்கன்னா முதல்ல என்ன செய்வோம்? வாழை சொல்ல மாட்டோம், ஃபஸ்ட்டு தடுப்போம், அந்த கேடையை தடுப்போம். அவன் தடுத்துட்டு அவங்களை அட்டாக் பண்ணும். அப்போ அந்த மாதிரி ஏசப்பா உங்களுக்கு எதிராக வர சத்துரு போராட்டம் சரி, எதிராலும் சரி, தோல்வியாலும் சரி, எல்லாத்தையுமே ஏசப்பா கேடை மாதிரி உங்களை தாங்குறாரு. உங்களை பாதுகாக்கிறது கேடயம். அதே மாதிரி ஏசப்பா உங்களை பாதுகாக்கிறாரு, தாங்குறாரு, உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு. கர்த்தர் உங்களே ஆசீர்வதிக்கிறாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு கடந்து போயிடுறீங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எத்தனையோ இந்த காரியங்கள் உலக காரியங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி தேவ வசனத்தை நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது உங்களுக்கு கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.